உலகம் உன்னை இழுக்கும், உலகம் உன்னை இழுக்கும். ஏய் வேணா, இந்த டைம்ல என்ஜாய் பண்ணாம எப்ப என்ஜாய் பண்ணுவேன்? வாலிப பிள்ளைங்களை நல்லா கவனிங்க. உலகம் உன்னை அப்படியே இழுக்கும், பயங்கரமா இழுக்கும். வந்துரு. ஏய் என்ன சும்மா அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, அப்படித்தான் பேசுவாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஆமா உங்க ஆண்டி உங்களெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க ஃபிளைட்ல, அவங்க போயிடுவாங்க ஃபிளைட்ல. என்ன ஒருத்தர் சொல்லினுக்கிறாரு, அவர் தான் அங்கே இருப்பாரு, போற கேஸ் எல்லாம் போயிட்டே தான் இருப்பீங்க நீங்களாம். என்ன நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ன அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க, உலகம் உங்களை இழுக்கும். என்னது, இதை செய்யாத, வந்துரு, இங்க பாரு, உனக்கு இவ்வளவு போட்டு தரேன், அவ்வளவு போட்டு தரேன், உனக்கு இவ்வளவு பெரிய சேலரி ஏற்றி தரேன், உனக்கு இப்படி வாங்கி தரேன், உனக்கு எல்லாமே தரேன். உலகத்துக்கு தேவை இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க. பெரியவங்க இருக்கிறோமோ இல்லையோ, இன்னைக்கு உலகத்துக்கு தேவை வாலிப பிள்ளைங்க. மார்க்கெட்டிங் பண்ண வாலிப பிள்ளைங்க தேவை, உலகத்துக்கு வாலிப பிள்ளைங்க தேவை, அரசியலுக்கு வாலிப பிள்ளைங்க தேவை. இன்னைக்கு எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, இல்ல அவருக்கு போடுங்க ஓட்ட, தலைவருக்கு போடுங்க. அவர் பேர் என்ன? அவர் பேர் இல்ல, அவர் பேரை சொல்ல வேணாம். அவர் என்ன சொல்லுவாங்க, தளபதிக்கு போடுங்க. தளபதிக்கு தான் போடணும்மா, தளபதிக்கு தான் போடணும் பா, நீ தளபதிக்கு தான் போடணும். நான் அதை உங்களுக்கு சொல்ல மாட்டேன். என்ன அதனால இங்க நல்லா கவனிச்சுங்க. அந்த மாதிரி வாலிப பிள்ளைங்களை பிடிச்சிட்டா போதும், தளபதிக்கு ஓட்டு போட சொல்லுவாங்க. வாலிப பிள்ளைங்களை பிடிச்சாலே போதும், இவருக்கு தான் ஓட்டு போடணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க அப்படியே மயங்கி விழுந்துருவீங்க. ஓ இதா சூப்பர் சூப்பர் சூப்பர், ஓ இத நல்லா இருக்குதுனால, ஏய் நீ போட நான் பாத்துக்கிறேன், ஏய் நீ போ நான் பாத்துக்கிறேன். உனக்கு இப்படித்தான் சொல்லி தருவாங்க. நீ போ நான் பாத்துக்கிறேன், உன் பின்னாடி இருக்கிறேன், உனக்கு தானே. ஏய் என்ன வாழ்க்கை ஒண்ணுதான், நீ என்னத்துக்கு இதெல்லாம் சும்மா பைபிள் படிச்சுட்டு இருக்காத. உன் பாஸ்டர் அப்படித்தான் சொல்லி தருவாங்க, சும்மா அவங்க பக்தி சொல்லி தருவாங்க. அவங்க எப்படி இருந்தாங்களோ அவங்க வாலிப வயசுல கேட்டு வா 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 கேட்டுக்கோ, வா வா என் வாலிப வயசுல நான் எப்படி இருந்தேன்னு சொல்றேன். அந்த மாதிரி சொல்லி தருவாங்க. நீ என்ன பண்ணுவ, ஆமாடா பரவாயில்ல நானும் வர்றேன், நல்லா இருக்குது இந்த வாழ்க்கை, நல்லா இருக்குது, கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போறேன், சும்மா பக்தின்னு. அன்னைக்கு ஜோம் பண்ணி இன்னைக்கு உன்னால ஜோம் பண்ண முடியலையே, அன்னைக்கு பைபிள் வாசி இன்னைக்கு உன்னால பைபிள் வாசிக்க முடியலையே. எஸ்கேபிசம் இஸ் உன் மைண்டுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டே இருக்குது. ஏதோ ஒண்ணு நான் எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆயிட்டு போயிடலாமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா. கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைங்க, ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைங்க, படிச்சுட்டு இருக்கிற வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிங்க. உங்களுக்கு கத்த தேவைனாக்கா கத்தருக்கு நீங்க தேவை. அதனால கஷ்டத்துல மட்டும் ஆண்டவரை தேடணும்னு வரீங்க பாத்தீங்களா, கஷ்டத்துல அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, அன்னைக்கெல்லாம் உன் பாஸ்டர் உழுந்து பேசினாங்களே கேட்டியா, அன்னைக்கெல்லாம் உன் பாஸ்டர் எவ்வளவு சொல்லி கொடுத்தாங்க கேட்டியா, அன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணினே இருக்கலாம். இப்ப கூட நான் இப்ப அப்படித்தான் நீ பேசுவே, அப்படித்தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிற, அப்புறமா என்ஜாய், அப்புறமா பைபிளை தூக்கலாம், அப்புறமா வாழ்ந்துக்கலாம். வாக்கு தத்தமே இதுதான், நீ என்ன பின்பற்றி வா, நீ என்ன பின்பற்றி வா, நீ என்ன பின்பற்றி வா. எவ்வளவு எங்க எப்படி வேணா இருக்கட்டும்,